வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான கட்சிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவைகள் ஒரு வெற்றிகளை தகர்க்கக்கூடிய அளவுக்கோ, இந்த மாதிரி ஒரு தேர்தல் நேரத்தில் வெளிவந்து கட்சியின் கௌரவத்தை, மானத்தை, கட்சியை சீர்தூக்கி எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் வெளியே தெரிவதில்லை. ஒன்று மூடி மறைக்கப்படுகிறது, இல்லாவற்றால் பிரச்சனையே இல்லாமல் சாதாரணமாக சென்று கொண்டிருக்கிறது, அல்லது சரியாக சென்று கொண்டிருக்கு, அப்படி தான் சொல்ல முடியும். அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, மற்றபடி கம்யூனிஸ்ட் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, அப்புறம் தாவேக்கா இருக்குது, இன்னொரு தாவேக்கா, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது. இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். எத்தனையோ கட்சிகள் இருந்தாலுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. அதில் குறிப்பாக இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் தெரியவே கூடாது. இதை ஏன் தெரிய வைத்து கொண்டு மூடி மறைக்க தெரியாமல் விஜய் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையில் அனுபவமின்மின் வெளிப்பாடு. அப்போ என்ன ஆகுது, கட்சியினுடைய மானம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எல்லாம் தகர்த்து எறியப்படுகிறது. அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை போயிடும். என்னடா இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குது, என்னமோ டாப்பு டீப்பு அப்படின்னாரு விஜய், பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, ரைட்டு, ஓகே. கட்சி ஆரம்பித்தார், கட்சியை நடத்த தெரியலையே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி நபர்கள் நாளைக்கு முதலமைச்சர் வெற்றி பெற்று வந்தால் எவ்வாறு இந்த நாட்டை அவர்கள் ஆள முடியும், இந்த நாட்டை எந்த அளவுக்கு கொண்டு செலுத்த முடியும், அப்படி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஆரம்பிப்பாங்க. நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல சம்பவங்கள், தாவேக்காவில் இருக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு மக்கள் யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்தலை ஓட்டும் விழும். மக்கள் யோசிப்பாங்க, எடுத்தவொடனே ஓட்டு குத்திர மாட்டாங்க. பெரிய விஜய் விஜய் அப்படின்னாங்க, அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் அப்படின்னாங்க. அரசியல் விஜய் உள்ள நடிகர் விஜய் இஸ் ஓகே. அரசியல் விஜய் அப்படிங்கும் போதில் அது அவரால் நடத்த முடியவில்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே தெரியுது. அவரோட கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு வெளிவந்துகிட்டு இருக்கு. அது லால்குடி தொகுதியில் அவங்க மாமியா லீமா ரோஸ் அதிமுக சார்பாக போட்டிடுறாங்க. மற்றபடி அவருடைய மச்சனை அவரே அவரை பலவிதமாக வெளிப்படுத்தி அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒய்ஃபுனுடைய லீமா ரோஸினுடைய மகன், அவர் லாட்ரி அதிபருடைய மகன், பலவிதமாக சொல்கிறார். அதாவது பல பெண்களோடு தொடர்புடையவர் ஆதவ் அர்ஜுனா, குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க தெரியாதவர். மற்றபடி அவருடைய உண்மையான பெயர் ஆதவ் அர்ஜுனா கிடையாது, செந்தில்குமார். மாற்றிக்கொண்டு அவர் மிகப்பெரிய ஒரு திருட்டுத்தனமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கட்டாயமாக இது விஜய்க்கு தெரியுதா அவர் அப்படின்னு அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு கருத்துகள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆதவ் அர்ஜுனா பற்றி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா விஜய் என்னடா இந்த மாதிரி நபர்களெல்லாம் சேர்த்துருக்காரு அப்படின்னு மக்கள் நினைப்பாலும் நினைக்க மாட்டாங்களா? பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கூடவே இருக்கக்கூடிய நபரே எப்படி ஒரு பிரச்சனையாக மாட்டி வைக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்தாச்சு. அதே மாதிரி தான் அந்த இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு ரகசிய சர்வே நடத்தியிருக்கார் விஜய். பண்ண உடனே பார்த்துருக்காரு, கட்டாயமாக திருச்சி கிழக்கு கட்டாயம் மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்படும், டெபாசிட்டே போயிடும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு முதல்ல விஜய் சொல்லியிருக்கிறாராம், நான் இந்த தேர்தலை போட்டியிடவே இல்லை, வேண்டாம், போட்டியிட வேணாம், திருச்சி கிழக்கில் போட்டியிட வேணாம் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காரு. பெரம்பூரில் மட்டும் போட்டிடுறேன், திருச்சி கிழக்கில் போட்டியிட வேணாம்
இன்னும் சொல்லப்போனால் பெரம்பூர்லேயும் திருச்சிக்கு ரெண்டுலேயுமே போட்டியிட வேணாம், நான் போட்டியிட விரும்பலை அப்படி கூட சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுக்கு ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் தான் காரணம். 2 பேரும் ப்ரெஸ் பண்ணி ஆளை வந்து ஐஸ் வச்சு மெழுகு பூசி என்னென்னமோ பண்ணிக்கின்னு போட்டியிட வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து திருச்சி அந்த கிழக்கு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சர்வே வந்து கையில் வச்சிருக்கிறார் விஜய். பல நண்பர்களின் கேட்ட வகையில் சொல்லிட்டார், டெபாசிட்டு கூட கிடைக்காதுங்க திருச்சி கிழக்கு தொகுதியில், அந்த அளவுக்கு இருக்குது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர்லேயும் நான் போட்டியிட வேணாம், இல்லை பெரம்பூரில் மட்டும் நான் போட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 விதமாக விஜய் சொல்லியிருப்பார் போல இருக்கு. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமியினாலையும் ஆதவ் அர்ஜுனாவாலையும் திருச்சி கிழக்குலையும் போட்டியிடக்கூடிய ஒரு விஷயத்தில் இன்னைக்கு விஜய் வந்து மாட்டியிருக்கிறார். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி மக்களால் முடியுதோ இல்லையோ இறைவனால் முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காங்க, திருச்சி புதுக்கோட்டை அந்த வயர்லெஸ் ரோடில் இருக்கக்கூடிய அந்தோணியார் கோவில் அந்த இது சர்ச்சுக்கு வந்து உள்ளே வழிபட்டு முட்டிக்காலால் அப்படி மெதுவாக நடந்து மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நூருல் ஹுதா பள்ளிவாசலுக்கு சென்று இஸ்லாமியர் சந்தித்து பேசியிருக்கிறாரு. அடுத்து கொட்டப்பட்டு பச்சை நாச்சியம்மன் கோயிலுக்கு சென்று அங்கே சாஸ்தாரணமாக விழுந்துட்டார். திருப்பரங்குன்றத்தில் மோடி விழுந்திருந்தார் தெரியுங்களா, அப்படி ஜம்முன்னு அது மாதிரி விழுந்து பலவிதமான ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் இறைவனாவது காப்பாற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விஜயினுடைய நிலைமை வந்து ரொம்ப தரிகிடதோமா அப்செட்டாகி போய்க்கூடிய சூழல். மற்றபடி ரோடு ஷோ எல்லாமே வந்து நடத்தாமல் எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு சூழல். அதனால தான் காலையில் வர்றாரு, சாயங்காலம் போயிடுறாரு. அப்புறம் திடீர்னு போலீஸார் அனுமதி கொடுத்தாலும் அவர் அந்த பொதுக்கூட்டத்தையும் கட் பண்ணுறாரு, ரோடு ஷோவையும் கட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினரை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடணும். அதெல்லாம் கூட்டம் வந்து இவர் நேரடியாக அங்கே அலுவலகத்தை திறந்து வச்சுட்டார், பல லட்சம் ரூபாய் செலவு. ஆனால் அங்கே நேரடியாக போகாமல் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்களை பூத் கமிட்டி மக்கள் பனையூருக்கு கூட்டிகிட்டு வந்து பேசுகிறார். இது எந்த அளவுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விஷயம்தான். பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் பாக முகவர்களை எந்த தொகுதி இருக்கோ அந்த தொகுதிக்கே போய் சந்திக்கணும். அதை விட்டு போட்டு அந்த தொகுதியில் உள்ளவர்களை வந்து பனையூருக்கு வர சொன்னான். கரூரில் இறந்தவங்க 41 பேர் குடும்பத்தை வந்து என்னால் வர முடியாது, நீங்கள் பனையூருக்கு வாங்கன்னு சொல்லி 20 லட்சம் கொடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரியும் இதை நினச்சி பண்ணக்கூடிய சமயத்தில் அப்புறம் அந்த தொகுதியினுடைய நிலைப்பாடு எப்படி தெரியும்? இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி பெரம்பூருக்கு சைலண்ட்டாக விசிட் அடிச்சிருக்கிறார். ஆமாம், அந்த அலுவலகத்துக்கு விசிட் அடித்து அந்த ஆஃபீஸுக்கு முன்னால் கோலம் போட்டிருக்கிறார். கோலம் போட்டு அப்புறம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். ஆமாம், அன்பு தங்கை அக்கால்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, விசில் சின்னத்தை வந்து உங்கள் வீட்டு முன்னால் கோலமாக வரையுங்கள் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார். கோலமாக வரைவது ஒரு பக்கம், ஆனால் திடீர் விசிட் திடீர்னு வந்துட்டு டக்குன்னு நிர்வாகிகளோடு பேசாமல் அப்படியே பனையூருக்கே போயிட்டார். அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பெரம்பூர் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மாவட்ட செயலர் சிவா சோன்ஸை என்ன நினைப்பார்கள்? எந்த ஒரு விஷயம் இல்லை, வர வேண்டியது போக வேண்டியது, வர வேண்டியது போக வேண்டியது அப்படின்னா மக்கள்கிட்ட உள்ள இறங்கி கேட்டால் தானே. அதற்கு வந்து விஜய் தயாராக இல்லை என்பதை இல்லாமல் விட பிரியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதுவும் இன்னைக்கு தாவேக்காவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் கிறிஸ்துவ சபை பேரவை, மற்றபடி சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக், ஏஜி திருச்சபை, இந்த பெந்தகோஸ் அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்மானமாக போட்டு முக ஸ்டாலினை போய் சந்திச்சிட்டாங்க. ஆமாம், குறிப்பிட்ட தாவேக்கா அந்த கட்சியும் குறிப்பிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டே போடாதீங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. அதுவும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு தாவேக்காவுக்குள்ள. ஏன்னா இவர் ஜோசப் விஜய்னு வச்சார் தன்னுடைய பேர், அதன் அடிப்படையில் கிறிஸ்துவ ஓட்டு கிடைக்குன்னு சொல்லி போட்டு பெரம்பூர் தொகுதியில் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் இதற்காகவே போட்டியிட்டார். ஆனால் 234 தொகுதியிலுமே கிறிஸ்துவ ஓட்டு ப்ளஸ்ஸு சிறுபான்மை ஓட்டுகள், அதோட இஸ்லாமிய ஓட்டுகள் கிடைக்காது போல இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி தான்
திருவண்ணாமலை வந்தவாசியில் அங்கே இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர் உதயகுமார் வந்து மசூதிக்கு போய் ஓட்டு கேட்க போயிருக்கிறார். திருவண்ணாமலை உதயகுமார் தாவேகா வேட்பாளர் போன சமயத்தில் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து விரட்டி இருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படம். அந்த மாதிரி வந்து தீவிரவாதிகளாக உங்கள் தலைவர் இஸ்லாமியர் சித்தரிக்கிறார் அப்படிங்கிறப்ப நீ எந்த முகத்தை வச்சு ஓட்டு கேட்க வந்த அப்படின்னு போட்டு உதயகுமாரை விரட்டி இருக்கிறாங்க. முதல்ல சொன்னது கிறிஸ்துவ சபை, சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக் மற்ற பெந்த எல்லாமே ஒரு தீர்மானமாக போட்டு முக ஸ்டாலினையே பார்த்து தாவேக்கா ஓட்டு போடாதீங்கன்னு தீர்மானம் போட்டு திமுகவுக்கு ஓட்டு போட போயிட்டாங்க. இப்போ வந்து திருவண்ணாமலையில் உதயகுமார் சம்பந்தப்பட்ட வகையில் இஸ்லாமியர்கள் வெறுப்பு பிரச்சாரம், தாவேக்கா ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வேட்பாளரை விரட்டி அமைச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் விட அதுவும் ஒரு பிரச்சனையாக அன்றைக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி கடலூர் பிரச்சாரத்துக்கு 3 முறை ட்ரை பண்ணி அதை ரத்து பண்ணிட்டார். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, விஜய் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. அதுவும் இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த இடைப்பாடி தொகுதி அருண்குமார், ஆமாம், நல்ல பாம்பாக இருந்து டக்கென்று விஜய் கொத்தி விட்ட கதையாக திடீரென்று எடப்பாடி அதிமுக பழனிசாமிக்கு ஆதரவாக திடீரென்று வேண்டுமென்றே வேட்பாளர் வேட்பு மனு தவறாக புல் பண்ணி ரிஜெக்ட் செய்ய வச்சு திடீர்னு தலைமறைவாயிட்டார் அருண்குமார். அந்த நபர் எங்கே இருக்காருன்னே தெரில. அதிமுக எடப்பாடி பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல். மற்றபடி எங்கே இருக்காருன்னு தெரியல. அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் அது முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா வந்து அங்கே சுயேட்சை வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு அளிங்க போட்டு விஜய் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். இது ஒரு வகையில் பாராட்டினாலும் கூட இதுவும் கட்சிக்கு உண்டான மைனஸ் தானே. இதுவும் இன்னைக்கு பிரச்சனையாக போயிட்டு 234 தொகுதி இடைப்பாளை தொகுதியில் தாவேக்கா போட்டியிட முடியாத ஒரு சூழல். அப்படிங்கிறப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மற்றபடி வந்து ஒரு கட்சி எவ்வாறு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாத, அனுபவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத ஒரு தனம். அதே மாதிரி தான் தூத்துக்குடி தாவேக்கா ஸ்ரீநாத், அந்த நபர் வந்து இந்த மாதிரி போட்டு கேட்க போயிருக்கிறார். போட்டவுடனே என்னங்க நீங்கள் வந்து தூத்துக்குடியா, நீங்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி நீங்கள் இங்கே வர முடியும் அப்படின்னு ஸ்ரீநாத்தவே, அவர் நடிகர் வேறு, கேள்வி கேட்டிருக்காங்க. அவரால் பதில் சொல்ல முடியல. கீதா ஜீவனை விட நாங்கள் வேகமாக வருவேன்னு. அதெல்லாம் கிடையாது, அந்த அம்மா வீட்டுக்கு நாங்களே போவோம், நீங்கள் என்ன வர்றது அப்படின்னு போட்டு ஸ்ரீநாத்தை வந்து விரட்டி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து எந்த ஏரியாவில் யார் இருக்கிறாங்க அவங்களையே வந்து வேட்பாளராக போடணும். ஆமாம், அதை விட்டு போட்டு இவர் எங்கெங்கேயோ உள்ளவங்களாம் எங்கெங்கேயோ போட்டிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அதுவும் இன்னைக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. மற்ற கட்சிகளை பார்த்தாவது ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அதை இல்லாமல் புஷி ஆனந்தினுடைய ஏற்பாடா இல்லை ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஒரு முதிர்வில்லாத தனமா அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி வந்து விஜய்க்கு தான் வந்து கெட்ட பெயராக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலாக இன்றைக்கி இருந்திருக்கு. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். 25 லட்சம் காப்பீடு திட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வழங்குவோம் அப்படிங்கிறார். கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக வருமானத்தை 1/4 பங்கு அதுக்கு போயிடுது. மிச்சம் 3/4 பங்கை வச்சு எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியும், அரசு நடத்த முடியும்? இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு, என்னடா அது எந்த ஒரு கணக்குமே போடாமல் அவர் பாட்டுக்கு 1/4 பங்கு போகக்கூடிய அளவுக்கு போட்டுக்கார் அப்படின்னா அப்புறம் எப்படி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி சொத்து கணக்கில் மீண்டும் மாட்டிக்கிட்டார் விஜய். அதாவது திருச்சி கிழக்கில் கொடுத்த கணக்கு பெரம்பூரில் கொடுத்த கணக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பெரம்பூரில் கொடுத்த கணக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலே டிஃப்ரெண்ட் இருக்குது. அது இன்றைக்கி வந்து வியாசர்பாடியில் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அது பிரச்சனையாச்சு அப்படின்னா அவர் ஜெயிச்சார்னா அந்த வெற்றி வந்து செல்லத்தக்கதல்ல தான் உயர்நீதிமன்றம் அது ஒரு இன்னைக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதையெல்லாம் அவட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. முதல்ல சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனோட மச்சனனே வந்து அவரை வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அதையெல்லாம் விட மயிலாப்பூரில் தாவேகா வேட்பாளர் வெங்கட்ரமணன் போட்டியிடுறார். ஆமாம்,
அவர் பொண்டாட்டியே வந்து மனைவியை வந்து நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு வெங்கட்ரமணனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவரே புகார் பண்ணியிருக்கார். அதன் அடிப்படையில் மயிலாப்பூர் தாவேகா வேட்பாளர் வெங்கட்ரமணன் மீது பெண்கள் எவ்வாறு ஓட்டு அளிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதையெல்லாம் விட திருவள்ளூர் தாவேகா வேட்பாளர் அருண்குமார் மீது நடிகை சாந்தினி வந்து இன்னைக்கு புகார் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா வந்து ஆல்ரெடி புகார் பண்ணினவங்க. யார் மேலே அப்படின்னா முன்னாள் அமைச்சர் மாணிக்கம். ஆமாம், அதிமுக அமைச்சர் நினைக்கிறேன். ஆமாம், மதிமுக. அதாவது வந்து கல்யாணம் செய்கிறேன்னு சொல்லி போட்டு ஏமாற்றியதாக அந்த அம்மா ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. திருமணம் செய்து ஏமாற்றினான்னு சொல்லி போட்டு அதன் அடிப்படையில் வந்து அமைச்சர் மணிகண்டன் அந்த நடிகை நந்தினியை வந்து கருக்கலைப்பு செஞ்சிருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன். யார் கருக்கலைப்பு செஞ்சது அப்படின்னா இவர் தான் நடிகரான். இவர் அருண்குமாரா. யார் அப்படின்னா திருவள்ளூரில் போட்டியிடக்கூடிய தாவேகா வேட்பாளர் அருண்குமார் 5 தடவைக்கு மேலே அந்த நடிகை நந்தினியை வந்து நடிகை சாந்தினியை வந்து கருக்கலைப்பு செய்திருக்கிறார். இப்போ வந்து முன்னாள் அமைச்சர் மணிகண்டனையும் அந்த நடிகை சாந்தினி வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. இன்னைக்கு வந்து தாவேகா வேட்பாளர் திருவள்ளூர் வேட்பாளர் விட்டு வைக்கிறார். இந்த நபருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடாதீங்க. யார்? திருவள்ளூர் தாவேகா வேட்பாளர் அருண்குமாரை நோக்கி நடிகை சாந்தினி வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த ஆள் வந்து மிக மோசமானவன், ஆபத்தானவன், பெண்களுக்கு வந்து மிக கேவலமானவன், பெண்கள் வந்து இவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை சாந்தினி வந்து இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையை, திருவள்ளூர் வேட்பாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு உட்காந்துருக்கார். மணிகண்டன் ஏமாற்றினார். அதையெல்லாம் விட கருக்கலைப்பு செய்த டாக்டரையும் நடிகை சாந்தினி விடவில்லை. பார்த்தா தாவேகா வேட்பாளர் திருவள்ளூர் அப்படிங்கிறப்ப அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு பிரச்சனை, ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் மரிய வில்சன், அவரை பற்றி மரிய கிலாட்டா அப்படிங்கிற அவருடைய தம்பியே மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட், ஏதோ பத்திரிகை மன்றத்தில் புகார் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது வந்து 2 பேருமே வந்து தொழில்நுட்ப கழகத்தினுடைய ஜேபிஆர் தொழில்நுட்ப கழகத்தை ஒரு தலைவராக இருந்திருப்பார் போல. அதற்கு வந்து இவர் துணையாக இருந்திருப்பார் போல. இவருடைய தம்பி மரிய கிளாட் இவருடைய ஒப்புதல் இல்லாமல் வந்து கட்சிக்காக அரசியலுக்காக 50 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கார். அது சம்பந்தமாக வங்கி இன்னைக்கு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான நபர். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் தத்து எடுத்து வளர்த்துருக்கிற மகளை வந்து இவர் என்னை தூக்கிட்டு போயிட்டாரு, அதை வச்சு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான்னு போட்டு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இது மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டுக்குள்ள பிரச்சனைக்குள்ள விஷயமா இன்னைக்கு தாவேகா போயிட்டுருக்கு. அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மனசு வருத்தமாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்க விட இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள். அதே மாதிரி திருப்பத்தூர் துறை தாவேகா வேட்பாளர் டாக்டர் திருப்பதி, அவர் ஆல்ரெடி வந்து அதிமுக பல பொறுப்புகளில் இருந்தவர். சீட்டு கொடுக்கல அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டார், தாவேகா ராத்திரியாக மாறிடுறாரு. மாறின உடனே அப்படியே போயிட்டுருக்கிறாரு. போன சமயத்தில் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்குறார். யார்? டாக்டர் திருப்பதி. யார் மூலமாக? அச்சுதன் அப்படிங்கிற ஒரு தாவேகா பொறுப்பாளர் மூலமாக. இதை கேள்விப்பட்டு ஆம்பூர் மாவட்ட செயலாளர் நவீன் வந்து என்ன கேட்காம நீ எப்படி எல்லாருக்கும் 500 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுதனனோட நவீன் பயங்கரமான தக்கந்தகரால் நடுரோட்டு கட்டி பிடித்து சண்டை போட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. மற்றபடி இதை பார்த்தாரு டாக்டர் திருப்பதி, எப்பா நான் அதிமுகவில் வந்திருக்கிறேன், பல கோடி ரூபா செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்து எப்படியோ ஓட்டு வாங்கன்னு வந்திருக்கேன். நீங்கள் 2 பேர் சண்டை போட்டிங்க அப்படின்னா அது ஒரு போலீஸ் கேஸாகி மற்றபடி வந்து கட்சிக்கு மேலிட தெரிஞ்சு அதன் அடிப்படையில் வந்து அவங்க பிரச்சனையாகி மக்கள் தெரிஞ்சு போச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்கப்பா அப்படின்னு போட்டு காலை பிடிக்காத குறியாக டாக்டர் திருப்பதி கெஞ்சி நவீனையும் அச்சுதனையும் விடுவிச்சு உடனே அச்சுதன் போயிட்டேன், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதன் அடிப்படையில் நவீன் மூலம் கேஸ் போட போகிறேன்,
அப்படின்னோடனே டாக்டர் திருப்பதி, அதாவது திருப்பத்தூர் தொகுதி தாவேகா வேட்பாளர், அவருக்கு இன்னும் அச்சமாக போச்சு. காலை வேணாம் பிடிக்கிறப்பான்னு சொல்லி போட்டு காலை பிடிச்சி கெஞ்சாத உரையா 2 பேரும் பிரித்து இன்றைக்கி சமாதானமாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழல். இதெல்லாம் இன்றைக்கி பத்திரிகையில் வெளி வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப திருப்பத்தூர் தொகுதியில் தாவேகாவும் யார் ஓட்டு போடுவார்? உட்கட்சி விவகாரம் இந்த அளவுக்கு இருக்குது, இவ்வளோ கேவலம் இருக்கிறப்ப எப்படி ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது தாவேகா சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழலாம். அதாவது பழைய அதிமுக மணிகண்டன் கான்செப்ட் மற்ற ஷோ எல்லாம் அந்த அடிப்படையில் பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில், மற்றபடி 2026 போட்டியிட நான் மாட்டேன் அப்படி விஜய் மறுத்த விஷயம், இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இன்னைக்கு தாவேகா இருக்குது. இதன் அடிப்படையில் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.